வணக்கம் மக்களே, இது உங்கள் டொரண்டோ தமிழ். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தா தமிழர் திருவிழாவுக்கு தான் வந்து நிற்கிறோம். இந்த தமிழர் திருவிழா வந்து இந்த முறை எங்களுடைய கனேடிய மக்கள் வந்து 90 விதமான மக்கள் இங்கே வரையில இந்த நிகழ்ச்சிக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழர் திருவிழாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கான முக்கியமான காரணங்கள் பல இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அங்கால ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கு. அதில் போய் கேட்போம் என்ன பிரச்சனை, என்னத்துக்காக இப்படி மக்கள் வரையில என்றதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். Check, check, check. 1, check. 1, 2, check, check, check. இந்த நிலத்தில் உனக்கு உரிமை விழுந்து சேரடா. இந்த வகையில வந்து இந்த போராட்டத்துல ஈழமுரசு பத்திரிகையினுடைய உரிமையாளர் கண்ணன் அவர்களை நாங்கள் இந்த பேட்டி மூலம் சந்திச்சிருக்கிறோம். இந்த அவரை பற்றி கேட்போம். இந்த தமிழர் திருவிழாக்கு இன்றைக்கு 90 விதமான மக்கள் புறக்கணிச்சிருக்கணும். அதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த போராட்டம், அதுக்கான பிரச்சனைகள் என்னென்று விளக்கினீங்கன்னா. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழர் திருவிழாவானது இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது சனி ஞாயிறு 24, 25ஆம் தேதிகளிலே இவர்கள் திட்டமிடப்பட்டு வழமை போல 9 வருஷமா நடத்தி கொண்டு வந்தது. இது 10வது வருஷம் நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு அது இன்றைய தினம் நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து 10வது வருஷத்தை ஏன் இப்படி மக்கள் எல்லாரும் சேர்ந்து புறக்கணிக்கணும் என்றதற்கான ஒரு முக்கிய காரணங்களை நான் ஒரு ஊடகவியலாளர் என்ற ரீதியிலையும், நான் 1982ஆம் ஆண்டு கனடா வந்து என்ற அமைப்பை உருவாக்கியவன் என்ற எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறபடியால நான் இதை மிக தெளிவாக எங்களோட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில நான் இருக்கின்றேன். என்னவென்றால் கனடிய இந்த விழாவை நடத்துவதை, கனடியன் தமிழ் காங்கிரஸை நடத்துவதை வந்து இதை வந்து ஏற்பாடு செய்தது எங்களோட தேசியம். எங்களோட தேசியத்தால தான் இந்த அமைப்பு உருவானது. இந்த அமைப்பை பொறுத்தவரையில கனடாவில எங்களுடைய இயக்கத்தை அங்கீகரிக்கப்பட்ட சொல்லியும் இங்கே உள்ள அரசியல் வேலையை செய்ய சொல்லியும் தான் இவைக்கு பணி கொடுக்கப்பட்டது. இதுக்காக ஒரு ஆளை அனுப்பி அவருக்கான வேலைகளை இளைஞர்களை கண்டு ஆரம்பித்து தான் இந்த அமைப்பு நடந்து கொண்டிருந்தது. 2009க்கு பிறகு இவர்கள் தடம் புரண்டு இலங்கை அரசாங்கத்தின் வேலையை விழுந்து போச்சினார். விழுந்து இமாலய பிரணம் என்ற ஒரு பிரணத்தை உருவாக்கி அங்கு வந்து பௌத்த பிக்குமாரோடு சேர்ந்து ஒரு கையெழுத்து இதை ஏற்படுத்தி இருக்கிறார். இது ஒரு மகா பெரிய ஒரு குற்றம். என்னென்றால் இது அந்த தேசியத்துக்கு விழுந்த ஒரு அடி என்றதான் நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் ஒரு கடுததைந்து கட்டருமான ஒரு வியாபாரத்தை இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டால் வியாபார ரீதியான ஒரு எழுத்தைத்தான் நாங்கள் எழுதுகிறோம். தமிழ் என்ற வார்த்தையே இல்லை. அப்ப பாருங்க, இந்த இமாலயா இவையே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உலகத்தில அரசியல் ரீதியில பேசக்கூடிய பல அமைப்புகள் உலக நாடுகளில் இருக்குது. இவைகள் கொடுக்கப்பட்ட பணியை விட்டுவிட்டு இந்த பணியை போய் செய்து இலங்கை அரசாங்கத்தோட பொருளாதாரத்தை வளர்க்கிறதுக்கு அவைக்கு உறுதுணையாக வேலை செய்திருக்கிறது. இது வந்த உடனே கேட்கப்பட்டது. இதுக்கு மறுப்ப ஊர்வலம் கூட நடத்தப்பட்டது. 2வது வந்து இன அழிப்புன்றதை இன்றைக்கு கனடா அரசாங்கம், இங்கே உள்ள மாநில அரசாங்கம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து இவர்கள் வந்து இந்த இன அழிப்பை தாங்கள் ஏற்க தயாரா இல்லையாண்டு ஏற்கிறதுக்கு அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியாத நிலையில இருந்தது. அப்ப இந்த 2 மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் இந்திய அந்த முக்கியமான அந்த ஊர்வலத்துக்கான ஒரு பகிஷ்கரிப்புக்கான காரணமாயும் இருக்குது. உண்மையாக மக்கள் தெளிவாக இருக்கணும்.
மக்கள் வந்து உண்மையா அரசியல் ரீதியா சரியா தெளிவா இருக்கிறோம். எங்களோட மாவீரற்ற தியாகங்கள், எங்களோட பொருளாதார இழப்புகள், மக்களுடைய இழப்புகள், இவற்றையெல்லாம் மக்கள் சரியா புரிஞ்சுதான் இதுக்கு எதிர்ப்பை கொடுத்திருக்கிறோம். இப்ப லட்சக்கணக்கில் மக்கள் கூடுற இடத்துல இன்றைக்கு பாருங்க எல்லாம் இதா எம்பியா இருக்கு. அப்ப இதுக்கு காரணம் என்ன? மக்கள் வந்து தெளிவா இருக்கிறோம். மக்கள் வந்து உண்மையா மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்கிற விஷயம். இதை நான் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. எனக்கு மேல மக்களுக்கு கூடுதலா தெரியும். அதனாலதான் கூடிய அளவு அந்த பயிற்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். இது ஒரு மகா வெற்றி என்று தான் சொல்ல வேணும். நாளைய தினமும் மக்கள் புறக்கணிப்பினோம். உண்மையாக எல்லா பூத்தும் அங்க ஃப்ரீயா இருக்குது, மக்கள் இல்லாத இடம் இருக்கு. அப்ப இது ஒரு உண்மையான ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கின்றன நாங்கள் கருத வேண்டியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா கனக இளம் சமுதாயம் எல்லாம் இன்றைக்கு ரெண்டு போராடி கொண்டிருக்கிறோம் உங்களோட சேர்ந்து. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இது உண்மையா இளைஞர்களும் மக்கள் சமூகமும் சேர்ந்துதான் செய்யணும். இப்ப நாங்க பின்னாலோடு தான் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இளைஞர்கள்லாம் இப்ப தேசிய தலைவர் சொன்ன மாதிரி இளைஞர்கள் முன்னெடுக்க வேணும். அதைத்தான் இன்றைக்கு இளைஞர்கள் முன்னெடுத்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையா நாங்கள் நல்ல எல்லாரும் வந்து சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மகா வெற்றி. ஏனென்றால் இது வந்து உண்மையா எங்கட பெரிய ஒரு கவலை என்னன்னா, மாற்று சமூகத்தினர் பார்க்க இது ஒரு எதிர்ப்பு கொடுக்கணும் பார்ப்பினா. ஆனா எங்களால முடியாமல் போய்விட்டது. தமிழர் கூட்டென்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அவைகள் வந்து ஃபாதர் சந்திரானந்தன், அபிசிங்கம் வழக்கறிஞர், இப்படி ஒரு அந்த அபிசிங்கம் தான் முதல் ஸ்டார்ட் வந்த இளைஞராக இருக்க இந்த அமைப்பை சிடிசியை உருவாக்கினவர். அப்ப அப்படியான ஆட்கள் எல்லாம் இந்த தமிழர் கூட்டணியில இருந்து இவங்களோட 3 மாதத்துக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்தினவர். கடிதம் மூலம், மின்னஞ்சல் மூலம், நேரடியா ஒரு முடிவுக்கும் அதை வரையில. இதை முதலே முடிவெடுத்திருந்தா இப்படியான சந்தர்ப்பம் வந்திருக்கு. அப்ப நாங்கள் வந்து இதை வந்து எங்கட இவையன்ற பிள்ளையாலதான் இது இந்த பிரச்சனை வந்ததுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு முடியாது. என்னென்றால் இவியல் ஏற்றுக்கொள்ள இவியல் இவ்வளவு காசு எடுத்து என்ன செய்யணும், என்ன போகணும், இது ஒரு இயக்க மாதிரி தான் நடக்குது. இவைக்கு நிர்வாகம் கட்டமைப்பு இல்லை. அப்ப மக்களை அந்த ஜாப்பை மாத்தி இருக்கிறோம். யாரும் உள்ளடையினால் இது நீங்க யாரும் போய் பார்க்கலாம், யாரும் போகையினால் அப்படியான ஒரு கட்டமைப்பை வச்சுக்கொண்டு இலங்கை அரசாங்கத்தோட கை ஓத்துக்கொண்டு இன்றைக்கு ராஜபக்சாவோட போய் படம் எடுத்துக்கொண்டு கௌதமிக்குமாரோட படம் எடுத்துக்கொண்டு என்ன இப்படி காட்டுறாண்டா இது என்ன இது? அவங்களை மற்றது ஒன்று முக்கியமா சொல்ல வேணும் என்னென்றால், பிரண்டல் நடந்த இனப்படுகொலை தூவியை பற்றி கதைக்க வேணும். அந்த தூவிக்கு என்ன நடந்தது பாருங்க. இலங்கை எம்பசர் போய் என்ன சொல்றாருன்னா, சிடிசி தங்களோட நிக்குது, நீங்கள் இதை வந்து செய்கிறபடியால இது ஒரு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க போதாண்டு. இது என்ன காரணம்? அப்ப இவியலோட நிக்கணும்ன்ற ரீதியில அவங்க வந்து இலங்கை அரசாங்கம் காட்டுது உலகத்துக்கு. கனடா அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்குது. இங்க உள்ள மாநில அரசாங்கம் 6 நாள் பிள்ளைகள அந்த ஒரு கிழமையா பிள்ளைகள படிப்புக்காக இன அழிப்பை ஊக்குவிச்சிருக்கிறோம். இதுக்கு பிறகு நாங்களே இதை விட்டு கொடுக்கணும். இன அழிப்பை கொண்டு வர வேணும். ரெண்டாவது வந்து இன அழிப்பை ஏற்றுக்கொள்ள வேணும். அதை இந்த நெச்சாயத்தில் அடிச்சு விட வேணும். ரெண்டாவது இமாலய பிரகடனத்திலிருந்து விட்ரோ பண்ண வேணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவர் இதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு பூரண விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கார். நாங்கள் மேலும் தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கும். நன்றி நன்றி. தமிழகத்தாக நன்றி, வணக்கம். நன்றி. பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால வசந்தன் சூப்பர் மார்க்கெட் மற்றும் முக்கியமான முன்னணி வகிக்கிற பல வர்த்தகர்கள் வந்து தங்களுடைய கடையை வந்து திருப்பி எடுத்துட்டோம். என்ன காரணத்துக்காண்டினா, தங்களுடைய மக்களின் நலனுக்காண்டியும் மக்களுக்கு பின்னால தாங்கள் நிக்கிறோம் என்றதை நிரூபிக்கிற வகையில வந்து அவ்வளவு கடை வர்த்தகர்களும் வந்து தங்களோட கடையை திருப்பி எடுத்துட்டோம். தமிழும் நாடு தங்களோட உரிமை அதுதான் முக்கியம்னு சொல்லி அவ சொல்லினோம். மேலும் அவங்க தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ வந்து இந்தியாவில் வந்து போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதே நேரம் வங்காள வந்து இசைக்கச்சேரி நடைபெற்று கொண்டிருக்குது. இதற்கு நடுவில் பார்த்திங்கன்னு சொன்னால் பாடகர் சீனிவாசன் அவர்கள் இப்போ மேடைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறார். அதான் நீங்கள் இப்போ காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதை மேடைக்கு ஏறியவர் உள்ளுக்கு போகிறார், மேடைக்குள்ளே ஸ்டேஜுக்கு போகிறார். பாருங்க நீங்களே.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு, அதே நேரம் மற்ற பக்கம் இசை கச்சேரியும் இடம்பெற்று கொண்டிருக்குது. அது தனிமை காணக்கூடிய கொண்டிருக்குது. ஈழம் சார்ந்த பாடல்களை மக்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்.